ஒரு 500 கோடி பட்ஜெட்டு, 230, 270 கோடி சம்பளம், அதை தாண்டி கடைசி படம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதன் பிறகு அரசியலுக்குள்ளே போகிறாரு, கட்சிக்குள்ளே போகிறாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இந்த படம் அதுக்கு எப்படியா இருக்கும், அது நெகட்டிவாக மாறிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து இந்த படம் உதவிகரமாக இருக்கணும், அதுக்காக ரொம்ப கிரிஞ்சாகவும் மாறிடக்கூடாது. இத்தனை ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்குது. வந்து இப்போ நீங்கள் போட்டு விபியை போட்டு அந்தளவுக்கு போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணீங்க, ஏங்க இதெல்லாம் வந்து ஓப்பன் சஸ்பென்ஸ் வச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற கேள்வியெலாம் இருக்குல்ல. இது எல்லாத்துலேயும் விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும், வினோத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முடிவு பண்ணி இது ஒரு மாஸ் படமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் வெளியே போகிறவங்க ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையோடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சி பணியில் இறங்குறதுக்கு இந்த படம் ஒரு பிரச்சார படம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் ஒரு மாஸ் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இவ்வளோ கோடியை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன், மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன்னு சொல்லும்போது இல்லை, அது பெரிய சமாளிச்சாகணும். அதுக்கு வந்து விஜய் தான் களத்தில் இறங்கணும். இங்கே பிரச்சனை அப்படின்போது எம்ஜிஆர் வந்தவர், எம்ஜிஆருடைய நாலேஜுக்கு இல்லாமல் வேறு எங்கேயும் போகாது. முதல்ல எம்ஜிஆர் நாலேஜ் தான் வரும். எம்ஜிஆர் அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிப்பார். அவருக்கு நம்பகமான ஆட்கள் கிட்ட அது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணுவார், அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவார். களத்தில் அவரே போய் இறங்குவார்.